2031 வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு ப்ரொஃபட்டிக்காக நான் சொல்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு, இந்த ஒரு ஆய்வாளர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு ப்ராஃபஸி மாதிரியே நான் சொல்கிறேன், 2031 வரக்கூடிய அந்த தேர்தல் நாம் தமிழருக்கான தேர்தலாக கண்டிப்பாக இருக்கும். திராவிடத்திற்கான வாய்ப்புகள் ஏராளமாக கிடச்சிருச்சு. அதில் பல வேஷங்களை போட்டுட்டு வந்துட்டாங்க. பேரை சொன்னாங்களே தவிர திமுக அதிமுகன்ட்டு இருந்த ஆட்கள் அதை அனுபவிச்சவங்க அது எல்லாமே ஒரே கூட்டமாக தான் இருக்கு. ஒரே கூட்டம், சின்ன கூட்டம். அவங்க தான் அதிமுகன்னு பேரை சொல்லிட்டு வர்றான், திமுகன்னு பேரை சொல்லிட்டு வர்றான். சீமானுக்குமே நம்ம சொன்னோம், அவருக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சி அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வருது பார்த்தீங்களா, அணியாக வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த அணியை தீர்மானிக்கக்கூடியதே நாம் தமிழராக தான் இருக்கும். கள ஆய்வுல இருந்து வரக்கூடிய தரவுகள் அடிப்படையாக வச்சு நம்ம இன்றைய சூழ்நிலையில பார்க்கும்போது எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை பெறாது. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு குறித்து நம்ம நிறைய காணொளிகள் போட்டிருக்கிறோம். ஆமாம், விரிவாகவே அதை பற்றி பேசியிருக்கோம். அதில் சீமானுடைய வாக்கு சதவீதம் குறித்து பேசியிருக்கிறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசிடலாமா? அதாவது சீமானுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி, அந்த 234 கேண்டிடேட்ஸு போட்டதை அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பேசினோம். 234 வேட்பாளர்களில் பெரும்பான்மையானவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அருகதை உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதாவது அவங்க கிரெடிபிலிட்டி இருக்குது, காம்பிட்டன்ஸ் இருக்குது, அந்த திறமை இருக்குது, நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றத அந்த அந்த பொருள்பட நம்ம அதை சொன்னோம். அதில் வாக்கு சதவிகிதம்னு பார்க்கும்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் பின்புலத்தில் அவர் வாங்கின 8 விழுக்காடுக்கு கொஞ்சம் கூடுதலாக வாங்கியிருந்தார், 8ன்னு எடுத்துக்கிறோம். இடைத்தேர்தல் களத்தில் அவர் வாங்கினது 16 விழுக்காடு. இப்போது அந்த வரப்போகிற தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மனசில் வச்சு நம்ம பார்க்கும்போது கள நிலவரத்தை அடிப்படையாக வச்சு, அப்புறம் நம்ம மக்கள் ஆய்வு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆய்வாளர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகள் அதை அடிப்படையாக வச்சு பார்க்கையில் இன்னைக்கு நிலவரத்துக்கு இந்த 8க்கும் 16க்கும் இடைப்பட்டதாக அவருடைய வாக்கு விகிதம் ஆவரேஜுக்கு இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பரவலாக பார்க்கும்போது அதில் சில தொகுதிகளில் அதிகமாக இருக்கும், சில தொகுதிகளில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஓகே, அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்றதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ அந்த இதில் தான் சீமானுக்குமே நம்ம சொன்னோம், அவருக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அவர் தோத்துருவார் அப்படின்ட்டு யாராலையும் உறுதியாக நீங்கள் அடித்து சொல்ல முடியாது. அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டும் உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. இப்போ இருக்க நிலைமையில் வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம சொன்னது. இப்போது இந்த 2026 தேர்தல் இன்னைக்கு கட்சிகளுடைய நிலைமை, அணிகள் எப்படி உருவாகி வருது அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் அதிமுக தலைமையிலான பாஜக அணியா, என்டிஏவா, இல்லை பாஜக தலைமையில் அதிமுகவை உள்ளடக்கிய என்டிஏவா அப்படின்றது ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. நம்ம அதிமுக அணின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம், பாஜகவை உள்ளடக்கிய அதிமுக அணி. இந்த பக்கம் திமுக தலைமையிலான ஒரு அணி, திமுக அணி. இன்னொரு பக்கம் இவர் தாவேகா, தமிழக வெற்றி கழகம், விஜயினுடைய தலைமையிலான தாவேகா அணி. இன்னைக்கு நிலவரத்துக்கு அப்படித்தான் இருக்கு. அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இல்ல அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், பண்ருட்டிக்கு ஆதரவு ஒரு வயதான காலத்துல ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இப்போ தாவேகா தலைமையில ஒரு அணி இருக்கு. இந்த பக்கம் யாருடைய தோழமையும் இல்லாம மக்களுடைய தோழமையில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த சூழ்நிலையை அப்படியே தேர்தல் வரைக்கும் கண்டினியூ ஆகும்போது
நம்முடைய கள ஆய்வில் இருந்து வரக்கூடிய தரவுகள் அடிப்படையாக வச்சு நம்ம இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது எந்த கட்சியும் எந்த தனி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை பெறாது. திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ நாம் தமிழரோ இது 4 தான் பெரிய கட்சிகள். ஏன்னா அவங்க தான் தேர்தல், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு சீட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் தேர்தலில் போட்டிடுறாங்க, கேண்டிடேட்ஸை நிறுத்துறாங்க. இப்போ இந்த 4 கட்சிகளில் யாருக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது 117 சீட்டுக்கு மேலே கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க இன்னொரு கட்சியோட தோழமையை சார்ந்து தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ திமுக அணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அணியாக அவங்களுக்கு நம்பர் வரலாம், ஆனால் திமுகவுக்கு மட்டும் தனியாக வராது. அது மாதிரி இந்த பக்கம் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக அணியாக வரலாம், ஆனால் அதிமுகவுக்கு மட்டும் கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க இன்னொரு கட்சியை சார்ந்து இருக்கிறது மாதிரி தான் ஆகும். அதுக்காக தானே இப்போ கூட்டணி வைக்கிறாங்க. இல்லை, கூட்டணி அதுக்காக வைக்கல. அதான் தெளிவாக இந்த அதிமுகவும் திமுகவும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு, ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டணி கிடையாது. அதுதானே தெளிவாக சொல்கிறாங்க. தமிழக மக்கள் விரும்பவில்லை, தமிழ்நாடு கலாச்சாரத்திற்கு இது ஒத்து வராது அப்படின்னு புதுசாக கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. தமிழ்நாடு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு கேட்டகாரிக்கலாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அது எந்த ஆதாரத்தை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை. நம்மளுடைய 25 ஆண்டு கால ஆய்வில் மக்களுடைய உள்ள கிடக்கையை நம்ம கணித்து வந்திருக்கிறோம். அப்படின்ற முறையில் மக்கள் கூட்டணி ஆட்சியை வரவேற்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு பல காணொலிகளில் இந்த பாயிண்ட்டை நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் ஆட்சி இந்த 2026 தேர்தலில் கண்டிப்பாக எந்த கட்சிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காது. இதில் தான் இது நாம் தமிழருடைய ரோல் வருது. நாம் தமிழர் சட்டமன்றத்தில் போயிட்டு அதிக எண்ணிக்கையில், அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவில் எம்எல்ஏஸ் இருப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. இந்த வெற்றி வாய்ப்பே இருக்குது பார்த்தீங்களா, யார் ஜெயிப்பாங்க, எந்த கேண்டிடேட்டு ஜெயிப்பார் தோப்பார் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் அது எந்த விழுக்காடாக இருந்தாலும் அந்த விழுக்காடுன்றது இந்த 3 கட்சிகளில் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறா அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோல் இதில், இந்த தேர்தலில். இது 2026. இப்போ நான் சொல்கிறத நாம் தமிழர் கட்சி தோழர்கள் ஏற்றுக்குவாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு, இல்லை சட்டமன்றத்தில் போயிட்டு வலுவான கட்சியாக உட்காரணும் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது. அது நம்ம மறுக்கலை. உங்களுடைய ஆசை இருக்கா, அது நடந்துச்சுன்னா எனக்குமே நல்லது, நானுமே சந்தோஷப்படத்தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் எந்த ரேஞ்சில் இருக்கும், அதாவது இன்னைக்கு நிலவரத்துக்கு அது மாறும். ஏன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. அது எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம இப்போ இதை வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நிலவரத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிலவரத்தில் சீமான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது மாதிரி இன்னைக்கு நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி தான் வரும், அதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. அந்த கூட்டணி ஆட்சியில், அதாவது தனிப்பெரும்பான்மையோடு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தனிப்பெரும்பான்மையோடு எந்த கட்சியும் இருக்காது. அது தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் பாயிண்ட்டு. அப்போது இதை தீர்மானிக்கக்கூடியது யார், எந்த கட்சி அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வருது பார்த்தீங்களா, அணியாக வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த அணியை தீர்மானிக்கக்கூடியதே நாம் தமிழராக தான் இருக்கும். அது இந்த தேர்தலில். அடுத்து வரப்போகிற தேர்தல் நம்ம 2029 ஒரு தேர்தல் வரும். அது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்.
எனக்கு என்னவோ என்ன தோணுது அப்படின்னா, அந்த மத்திய அரசில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த டைனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸு அதை பார்க்கும்போது அடுத்து இந்த 2026 தேர்தல் முடிவு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி நான் ஒரு விசுவலைசேஷன் இருக்குது இல்லையா, அதையும் வச்சு பார்க்கும்போது 2029 இன்னும் 3 வருஷத்துலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குமே கூட ஒரு தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சேர்த்து. அப்படி ஒரு தேர்தல் வர்ற பட்சத்தில் அந்த தேர்தல் நாம் தமிழருடைய தேர்தலாக இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, தாவேகா இருக்குது. ஆமாம், தாவேகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் தாவேகா ஜெயிச்சு இவர் முதலமைச்சரா, மக்கள் விரும்பும் முதலமைச்சரா விஜய் வந்துட்டார்னால் தவிர அந்த கட்சி 2029 2031 தேர்தலுக்கெல்லாம் இருக்காது. இப்போ ஜெயிச்சிடுறாங்க, ஜெயிச்சால் தவிர ஜெயிச்சாங்க அப்படின்னா 2029 தேர்தல் வரும். ஏன் தேர்தல் வரும்னு சொல்கிறீங்க? அதை தான்ப்பா சொல்கிறேன். மத்தியில் நடக்கக்கூடிய அந்த மூவ்ஸை நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ட்டு அங்கே மத்திய அரசில் ஒரு மூவ் போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப இதாகவே ரகசியமாகவும் மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவுமே அதை பற்றி அதற்கான முன்னெடுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த 2029 தேர்தலில் பாஜக மீண்டும் ஜெயிக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த உத்தரவாதம் இருந்தால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகும். அதாவது அதை அவ்வளோ விரைவுபடுத்த மாட்டாங்க. அந்த உத்தரவாதம் இல்லாத பட்சத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது 2029 நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தப்பாக இருக்கலாம், தப்பாக போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதுன்றதை நான் மறுக்கலை. ஆனால் இப்போது நமக்கு தோன்றது இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸஸை வச்சு நம்ம ஒரு தியரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இது ஒரு ரிலையபிளாக இருக்குது. எனக்கு இப்போ படுது இப்படி வரும் அப்படின்ட்டு. அதனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன், திரும்பவும் அந்த கண்டிஷன் சொல்லியிருக்கிறேன், 2029 மற்றொரு முறை பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் 2029க்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் அவங்க பாஜக ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உத்தரவாதம் இருக்குதுன்னா அது உறுதி செய்யப்பட்டால் இந்த 2029 நடக்க போகிற தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக மட்டும் இருக்கும். அவங்க சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் எல்லா சட்டமன்றங்கள் நாடாளுமன்றம் எல்லாத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து ஒரே தேர்தல் நாடு முழுமைக்கும் அப்படின்றத நடைமுறைப்படுத்துகிற கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 2029 நடக்கும். அது ஒரு ட்ராஜெக்டரி. ஓகே, அப்படி நடக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் சொன்ன வரப்போகிற தேர்தல் முடிவு நீங்கள் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்க போகுது. அப்படி கூட்டணி ஆட்சியாக இருக்குது. இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறோம். இப்போ விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையணும். எப்படி கூட்டணி ஆட்சி அமையும்? அவருக்கு கட்சி அளவில் தனிப்பட்ட அளவில் மெஜாரிட்டி கிடைக்காது, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு மெஜாரிட்டி இருக்காது. தனிப்பெரும் கட்சியாக வேணால் இருக்கலாம், அல்லது வேற அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா தானே இவர் ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா இப்போ இவர் தனியாக தானே இருக்கிறாரு. இப்போது சீமான் கட்சி அதில் சில எம்எல்ஏஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அல்லது இங்கே திமுக அணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒருவேளை இங்கே சப்போர்ட் பண்ணலாம். அதிமுக சப்போர்ட் பண்ண அதிமுக பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்கள கூட்டணிக்கு பேசினாங்கல்ல. ஆமாம் இருக்கு. அப்படி யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணால்தான் வெளியிலிருந்தோ உள்ள இருந்தோ சப்போர்ட் பண்ணணும். இப்போ இவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள சேர்த்து தான் அமைச்சரவையில் சேர்த்து தான் அந்த ஆட்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி 3 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புறாங்கிறீங்க. அப்போ கூட்டணி ஆட்சி வருது, ஏன் தாக்கு பிடிக்கிறது கஷ்டங்கிறீங்க? கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புறாங்க. கூட்டணி ஆட்சி நீங்க நடத்தணும்ல. அந்த கூட்டணி ஆட்சி நடத்துறதுக்கான திறமை உங்களுக்கு வேணும்ல. ஏன்னா ஆட்சின்னு வந்துருச்சுன்னு சொன்னாலே இங்க என்னங்க கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன்,
இதுதானுங்க. அது இல்லாம தானே நான் பண்ணுவேங்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. அவர் பண்ணுவார், அவர் கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம், தியரிட்டிக்கலாக நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து மற்ற கட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல், அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. இப்போ அவங்களும் வந்துக்கிட்டு நேர்மையாக ஒழுக்கமாக ஆட்சி நடத்த விட்டுருவாங்க? அவங்க இருந்துருவாங்களா? கூட்டணி ஆட்சி நடக்கிறப்போ இங்கேயே நடக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கு. அதாங்க. அப்போ நீங்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் ஓடணும். இப்போ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். யார் அதிகமான வருமானம் வரக்கூடிய துறையை, பத்திரப்பதிவு துறையை யார் வச்சிருக்கிறது, இபியை யார் வச்சிருக்கிறது, டாஸ்மாக் யார் கண்ட்ரோலில் வர்றது அப்படின்றதுல பிரச்சனைகள் வரும். அப்புறம் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஹையரார்கி இருக்குது இல்லையா, அந்த புரோட்டோகால், அந்த புரோட்டோகாலில் இமேஜ் பிரச்சனை வரும். அப்புறம் எத்தனை துணை முதலமைச்சரை வைக்கிறது அப்படின்ற பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படியே தாக்கு பிடிச்சி போக முடியும்னு நினைக்கிறீங்க? 3 வருஷம் தாக்கு பிடிச்சா அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஓகே, அதனால் இப்படி பார்த்தாலும் இந்த ட்ராஜெக்டரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 3 வருஷத்தில் தேர்தல் வரும். அப்படி 3 வருஷத்தில் தேர்தல் வந்தால், அல்லது சரி உங்கள் ஆசைப்படியே விட்டுருவோம், 5 வருஷமே நீங்கள் இருந்துட்டு போங்கப்பா, ஆட்சி இருக்கட்டும், 31லேயே தேர்தல் வருது. அந்த 2031 வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு ப்ரொஃபட்டிக்காக நான் சொல்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு, இந்த ஒரு ஆய்வாளர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு ப்ராஃபஸி மாதிரியே நான் சொல்கிறேன், 2031 வரக்கூடிய அந்த தேர்தல் நாம் தமிழருக்கான தேர்தலாக கண்டிப்பாக இருக்கும். அந்த தேர்தலில் நாம் தமிழர் ஆப்ஷன் நம்பர் 1 தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும். அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்படி இருக்கும். அல்லது மற்ற கட்சிகள் பங்களிப்போடு சேர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில் அமையக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அல்லது 3வது ஆப்ஷன், தி லீஸ்ட், என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பங்கேற்கக்கூடிய ஆட்சியாக அது இருக்கும். 3 ஆப்ஷன். இந்த 3ல் 1 கண்டிப்பாக நடக்கும் 2031. அப்போ திமுக அதிமுகவோட நிலைமை தாவேக்கா போயிருந்தீங்க. தாய் கழகம் திமுக இன்னைக்கு நிலவரத்திலேயே நீங்க எடுத்துக்கீங்க. திமுக அப்படின்னா எது திமுக, அதிமுகனா எது அதிமுக? அந்த கேள்வியை நீங்க கேளுங்க. திமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்த திமுகவை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இருக்க திமுகவை எடுத்துக்கோங்க. எம்ஜிஆருக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிறோம். அண்ணா ஆரம்பிச்ச திமுக, அப்புறம் கருணாநிதி தலைமையில் திமுக, அப்புறம் எம்ஜிஆர் வந்த பிற்பாடு கருணாநிதி தலைமையில் திமுக, ஜெயலலிதா வந்த பிற்பாடு கருணாநிதி தலைமையில் திமுக, அப்புறம் ஓபிஎஸ் அப்போ திமுக, இபிஎஸ் திமுக, இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த திமுக எங்கெங்க திமுகவா இருந்திருக்கு? இந்த அதிமுகவில் இருந்த எத்தனை ஆட்கள் நம்ம சொன்னோம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து அப்படியே வரிசையாக எடுத்துக்கோங்க. இந்த இபிஎஸ் காலம் இன்னைக்கு நிலவர வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதிமுகவில் இருந்து எத்தனை பேர் இந்த பக்கம் போயிருக்காங்க? நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த பக்கம் இருந்து சில பேர் இந்த பக்கம் போயிருக்கிறாங்க. அப்போ இந்த தொண்டர்கள் அளவில் தான் நீங்கள் வந்து திமுக அதிமுக கொள்கை கோட்பாடு பற்று அப்படி இப்படின்னுலாம் சண்டை போட்டுக்கிட்டு அடித்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக அதிமுகவாயிருக்கு. அமைச்சர்களை எடுத்துக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள் எத்தனை பேர் அதிமுகவிலேருந்து வந்தவங்க? அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டிடேட்ஸை போட போகிறாங்க 234 தொகுதியில் இப்போ ஃபீல்டு பண்ணுவாங்கல்ல, அதில் திமுக சார்பாக அவங்க நியமிக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை எடுக்க அதில் எத்தனை பேர் அதிமுக பின்புலத்தை உடையவங்க? அப்போ திமுக வந்து தீய சக்தி அப்படின்றது எங்கே இருக்குது? திமுக வில்லனா எங்கே இருக்குது? அதிமுக இங்கே போய் கலந்துடுச்சு. இப்போ அப்படி இந்த ட்ரெண்ட் அப்படி கண்டினியூ ஆகும். 2031 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வரும்போது திமுக இருக்கும். திமுகன்ற பேரில் கணிசமான அதிமுக காரவங்க உள்ளே இருப்பாங்க.
அப்போ அது அது திமுக கூடுதல் பலம் தானே, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது கொள்கை கோட்பாடு அப்படின்ற நீங்கள் பாருங்கள், கட்சின்னு நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இது விரிவுபடுத்தப்பட்ட திமுகவாக இருக்கும். கொள்கையிலிருந்து கலன்ற உழன்ற ஒரு திமுகவாக இருக்கும். பரந்துபட்ட திமுகவாக இருக்கும். பேரன்புடைய திமுக கூட வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். அதில் அதிமுகவுக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. திராவிடம் தாய் கழகம் அப்படியாக இருக்கும், தாயாக இருக்கும். தாய் கிழவி படம்லாம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இது தாய் கிழவி அந்தஸ்தில் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, அதிமுகவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுக இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதறி பிரிஞ்சு ஒரு ஒரு சிறிய கட்சியாக அன்ற அளவில் நிற்கிறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் அந்த தோற்றம் உண்மை இல்லை. நம்மளை பொறுத்த மட்டும் அதிமுக இன்றைக்கி ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எடப்பாடி ஒரு கோர் ஓட்டர்ஸை கையில் தான் வச்சிருக்கிறாப்புல. ஆனால் என்னென்னா இந்த சிதைவுன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வர்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கலைன்னு வச்சுக்கிறோம், இந்த 26 ஜெயிக்கலை அப்படின்னா அந்த சிதைவுன்றது இன்னும் பெருசாயிடும். இப்போ இந்த கீறல்கள் சிராய்ப்பு அங்கே ட்ரிம் பண்ணி விட்டது மாதிரி இருக்கு. கிளையை யாரும் வெட்டலை, இது ப்ரூன் பண்ணி விட்டுருக்காங்க, கவாத்து எடுத்தது மாதிரி இருக்கு. ஆனால் வெட்டு தான். இந்த தேர்தலில் ஜெயிக்கலை அப்படின்னா கிளைகளை வெட்டி விட்டது மாதிரி ஆகி போயிடும். கடைசியில் அந்த ட்ரங்க் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக அது டாமினன்ட் ஃபோர்ஸாக வரும்போது அதிமுக தொடர்ந்து சிறுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டே வருது, சிறியதாக்கப்பட்டுக்கிட்டே வருது. சிறுமைன்ற வார்த்தையை கூட நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அது சிறியதாக்கப்பட்டுக்கிட்டே வருது. அதனுடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுக்கிட்டே வருது. எங்கெங்கே சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே இதை ஒரு டமி பீஸு அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து சில பேர் உதிரிகள், அங்கே இடம் கிடைக்காதவங்க, அங்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க திமுக பக்கம் போனது மட்டும் இல்லை, தாவிக பக்கமும் போயிருக்கிறாங்க கணிசமாக. செங்கோட்டையன் உதாரணம். இவர் நம்ம மிக பெரியவர் பண்ருட்டியார், அவர் 88 வயசில் அவர் தான் முன்னாடியே அதிமுகல இருந்து வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார். அதான் சொல்கிறேன், இந்த ஓபிஎஸ் கூட இருந்த ஆட்கள்லாம் அதிமுக பின்புலத்தில் இருந்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்தார். அவர் நேராக போய் கட்சியில் தாவிகால சேர்ந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக அவங்களுடைய தாவிகாவுடைய முன்னெடுப்பில் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்புறம் தாவிகாவுக்கு அவர் சப்போர்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு சூப்பரான விஷயம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ அதிமுக அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வருது. இந்த தேர்தலில் தோல்வி அப்படின்னா அது அந்த கரைதல்ன்றது முழுமை பெற்றும் 2031 பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சி இருக்கும், அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கும். அதுக்கு பொதுச் செயலாளராக தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார், கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் அதாவது அதிமுக வலுவிழந்தது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் கையில் கோர் ஓட்டு இருக்குன்னு சொன்னேன். 2031 அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது வலு இழந்து, செயல் இழந்து, உடல் அந்த அளவில் ரொம்ப ரொம்ப சிறுத்து அப்படி தான் இருக்கும், ஒரு கட்சியாக இருக்கும். அது அதிமுக. அப்போது 2031 தேர்தல் களம் எப்படி ஆயிரும்னா, ஒரு திராவிட கட்சி, விரிந்து பறந்த அதிமுகவை உள்ளடக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி, திராவிட கட்சி. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்வைத்து, அந்த தமிழ் தேசியமும் மாற்றத்திற்கு உள்ளாகும். அதை பற்றி நம்ம பேசணும். இந்த தமிழ் தேசியம்ன்றது தமிழ் பேசாத தமிழர்கள் இருக்கிறாங்க, அதாவது பூர்வீகமாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள், அந்த மராத்தி, இந்த பின்புலத்தை உடையவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இவங்களையும் உள்ளடக்கியதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும். அதை அட்ரஸ் பண்ணணும் நாம் தமிழர் கட்சி. இப்போது இந்த பக்கம் அந்த தமிழை முன்வைத்த, தமிழ்நாட்டை முன்வைத்த, தமிழ் இனத்தை முன்வைத்த அந்த கட்சி, இந்த பக்கம் திராவிடம். இது ரெண்டுக்கு இடையிலான போட்டியாக கூர்மை அடைஞ்சிடும்.
இப்போ இந்த தேர்தலில் அந்த கூர்மை அடையலை. அது சீமான் அதுக்காக டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது கூர்மை அடையாது. கூர்மை அடைகிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலில். ஆனால் 31 தேர்தலில் கண்டிப்பாக அது வந்து கூர்மை அடையும். வேறு வழியே இல்லை. அந்த சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். இப்போ பிஜேபியினுடைய மதம் உள்ள வருமா, மதவாதம், காங்கிரஸினுடைய தேசியவாதம் உள்ள வருமா அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 2வது நிலையில தான் இருக்கும். அது எல்லாத்தையுமே உள்வாங்கியதா, இந்த மதத்தையுமே உள்வாங்கியதாக இந்த தமிழ் திராவிடம் அப்படின்ற அந்த பிரிவினை இருக்கும். அந்த அந்த பைனரி இருக்கும். இந்த கூர்மை 2 முனைகள் அப்படி இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த திராவிடத்திற்கான வாய்ப்புகள் ஏராளமாக கிடச்சிருச்சு. அதில் பல வேஷங்களை போட்டுட்டு வந்துட்டாங்க. பேரை வந்து சொன்னாங்களே தவிர திமுக அதிமுகன்ட்டு இருந்த ஆட்கள் அதை அனுபவிச்சவங்க அது எல்லாமே ஒரே கூட்டமாக தான் இருக்கு. ஒரே கூட்டம், சின்ன கூட்டம். அவங்க தான் அதிமுகன்னு பேரை சொல்லிட்டு வர்றான், திமுகன்னு பேரை சொல்லிட்டு வர்றான். இவங்க எல்லாருமே ஒரு சின்ன கூட்டங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு ஒரு பண்ணையார் இருக்கிறாங்க. அவங்க வந்து சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது மாதிரி, வாய்ப்புக்கு ஏற்றது மாதிரி பேர்களை மாற்றிக்கிறான், லேபிளை மாற்றிக்கிறான், அந்த பாக்கெட்டில் வைக்கிற ஃபோட்டோவை மாற்றிக்கிறாங்க. அம்மா இருக்கும், இல்லாட்டி ஐயா இருப்பார், இல்லாட்டி யாரோ ஒருத்தர் இருப்பார். அப்படி இப்போ ஃபோட்டோவை மாற்றிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை. ஆனால் அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தொடர்ந்துக்கிட்டு வருது. இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்தாச்சு, அனுபவிச்சுட்டானுங்க. கண்ணு முன்னாடியே மலைமலையா சொத்து சேர்த்துருக்குறாங்க, மலைமலையா வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது மலை எஸ்டேட்டுகளை அவங்க வாங்கி போட்டிருக்க எஸ்டேட்டுகளை பாருங்க. கொடநாடுலேருந்து தொடங்கி இந்த பக்கம் ஏலக்காய் எஸ்டேட்டுங்கிட்டு என்னென்னத்தோ வாங்கி போட்டு மலை. ஆமாம் ஆமாம், அது வேற. தீவுகளையும் வாங்கி போடுறாங்க. அங்கெல்லாம் அந்த தீவுகள்லாம் இந்த எப்ஸ்டைன் தீவுகள் மாதிரி எத்தனை தீவுகளை வச்சுருக்காங்களோ நமக்கு தெரியல, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த திராவிடத்துக்கு மாற்றா ஒன்று கொடுக்கணும், இன்னும் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு இந்த ஆப்ஷன்ஸு இப்போ 2026 இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்காது. அங்கே வந்து கம்மியாயிடுச்சு. அது எல்லாமே லிமிட் ஆகி எல்லாம் அப்படியே போயிட்டு 2 முனைன்னு கூர்மையை அடைஞ்சிடும். அப்போது மக்களுக்கு இதுவா அதுவா அப்படின்னு தான் வரும். அப்படி வரும்போது ஆப்வியஸாக எதை தேர்ந்தெடுப்பாங்க மக்கள்? நாம் தமிழர். இந்த நாம் தமிழரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் சீமான் துணிச்சலா எல்லா தேர்தலையும் தனித்து நின்று போட்டியிட்டது தான் காரணம். சீமான் தனிச்சு நின்று போட்டியிட்டது அப்படின்றது ஒரு காரணம். அடுத்தது என்னன்னா, அதை விட முக்கியமானது என்னன்னு நினைக்கிறேன்னா, இந்த கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தது. அந்த கொள்கைக்காக அதோடு சேர்ந்து வரக்கூடிய அணி முடிஞ்சால் அப்படி அணி அமைப்போம் அப்படின்றது. அப்படி அணி அமையாததுனால தனிச்சிருக்கிறாரு. தனிச்சு நிற்கணுன்றது ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. சேரலாம், அணியாக சேரலாம். அந்த அணியாக சேரணும் அப்படின்னா இதே மாதிரியான கொள்கை உடையவங்க, கொள்கை பற்று உள்ளவங்க, அல்லது நாம் தமிழர் முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அல்லது அந்த கொள்கையை இன்னும் மெருகூட்டக்கூடியவங்க, அதை செழுமைப்படுத்தக்கூடியவங்க, அல்லது நாம் தமிழர் கொள்கையில் அந்த அந்த ஃபிலாசபியில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷுனா, அதாவது இடைவெளிகள் இருக்குல்ல, அந்த இடைவெளிகளை நிரப்பக்கூடியதாக இருக்கணும். அப்படி அமைப்புகள், கட்சிகள் இப்போதைக்கு யாரும் இல்லையே, தமிழ்நாட்டில் இல்லை. அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி ரொம்ப முழுமையான கட்சி, சிறந்த கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலை. அதான் சொன்னேன், அதில் நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் நிறையாக இருக்கு. தர்க்க ரீதியாகவும் சரி, கொள்கை அளவுலையும் சரி, தத்துவார்த்தமாகவும் சரி, உளவியல் ரீதியாக, சமூக உளவியல் ரீதியாகவும் சரி, அரசியல் சித்தாந்தம் அப்படின்ற அடிப்படையிலையும் சரி, அதில் நிறைய இடைவெளிகள் இருக்கு. அந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே சரியாக நிரப்பணும். அந்த இது இருக்கு. அதை நம்ம உறுதியாக சொல்கிறோம். அப்படி அதை சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தனியாகத்தான் நிற்க முடியும். இப்போது அவர் இந்த மாநாட்டில் வந்து எப்பயும் தமிழ் தேசியம் பற்றி பேசிகிட்டு இருப்பார். இந்த மாநாட்டில் வந்து குறைவாக பேசினது மாதிரி தெரிஞ்சிச்சு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. தமிழ் தேசியம் அப்படின்றது, தமிழ்நாடு அப்படின்றது, இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு யாருக்கு உரிமை இருக்குது
அப்படின்ற கேள்வி. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்ட்டு அந்த காலத்தில் கோஷம் போட்டாங்க. அது அந்த சகாப்தம் முடிஞ்சிருச்சு. இப்போது தமிழ் தேசியத்தை முன்வைத்து, தமிழ் இனத்தை முன்வைத்து, தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழ் இனம் அதை முன்வைச்சு நம்ம வந்து தமிழ் தேசியம், தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுக்கணுன்றோம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நம்ம சொல்லும்போது தமிழ் அப்படின்னு வரும்போது அது தமிழ்நாடுன்ற நிலப்பரப்பையும் கடந்ததாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி போகும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நலனையும் கவனத்தில் கொண்டதாக, அது கொள்கை அளவில் கொண்டதாக இந்த கட்சி இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு அரசியல், அது தமிழ்நாட்டு அரசியல் வந்து இந்திய அரசியலுக்குள்ளே இயங்கக்கூடியதாக இருக்குது. அப்போது தமிழ்நாடு அதற்கே உரிய பக்கத்து நாட்டு, இன்னொரு அயல் நாட்டிற்கான ஒரு கொள்கையை வகுத்துக்க முடியாது. இந்தியாவினுடைய அண்டை நாட்டிற்கான கொள்கை என்னவோ அதுதான் தமிழ்நாடு கடைபிடிச்சு ஆக வேண்டி இருக்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது தமிழர்கள் வாழக்கூடிய பல நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அந்த அரசுகளும் இந்திய அரசும் எப்படிப்பட்ட அந்த அரசு ரீதியான உறவை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத, அது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த அரசியலை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும். இப்போ இதற்கேற்றது மாதிரி அப்போது தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அது கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தணுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த கான்க்ரீட்டாக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது, களத்துக்கு வரும்போது, இந்த கிரவுண்டில் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய, தமிழ் வழியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அரசு பள்ளியில் அதுவும் படிக்கக்கூடிய தமிழர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்க, தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மராத்தி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, சப்ராஷ்டிரா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி பல மொழிகள் பேசக்கூடியவங்க தமிழர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தமிழ் ரத்தம் அப்படின்றத நம்ம எப்படி வரையறுக்க போகிறோம்? அதாவது இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கறதுனால நானுமே இதை கேட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் யார் தமிழர் அப்படின்ற கேள்வி கேட்குறோம். இதே மாதிரி யார் கன்னடம், யார் தெலுங்குன்னு அப்படின்லாம் எவனும் கேட்குறது கிடையாது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் யார் தமிழர்னு நம்ம கேட்கல. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பங்கு பெறுவதற்கு அப்படின்ற கான்டெக்ஸ்டில் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வேறுபாடு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசியல் யாருக்கானது? தமிழ்நாட்டு மக்கள், இங்கே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அவர்களுக்கான அரசியல். தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்களில் 1/3 பங்கு தமிழை பூர்வீகத்தில் தாய்மொழியாக இல்லாதவங்க. தமிழ் அவங்க தாய்மொழியாக பூர்வீகத்தில் இருந்ததில்லை. இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அந்த காலத்தில் தெலுங்கு இருக்குது, இன்றைக்கி அவங்க தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க, பல இடங்களில் பேசுகிறது கூட இல்லை, மறந்துட்டாங்க. பெரியவங்க மட்டும் கொஞ்சம் தெலுங்கு பேசுவாங்க, கொஞ்சம் கன்னடம் பேசுவாங்க. யாருக்குமே தெலுங்கில் எழுத தெரியாது, இதில் எழுத தெரியாது, கன்னடத்தில் எழுத தெரியாது, எழுத்து தெரியாது, பேச்சு வழக்கில் இருக்கும். அப்புறம் அது வந்து ஒரு ஜாதி மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை. இந்த மொழி அப்படின்றது இல்லை. எப்படி தமிழில் நீங்கள் வந்து கவுண்டரு, வன்னியரு, புள்ளமாறு அப்படின்லாம் ஜாதியை சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஜாதி தான் தெலுங்கு, பூர்வீகமாக தெலுங்கு பேசக்கூடிய இந்த நாயுடு, ரெட்டி, இவங்க கன்னட ஒக்கலிகா கவுண்டர், குறும்ப கவுண்டர், இப்படி நம்ம கம்பளத்து நாயக்கர், இப்படி இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஜாதிகள் அப்படின்ற அளவில் தான் இன்றைக்கு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ரத்தம், சோகால்டு தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய அந்த மக்களுடைய ஜாதிகளை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, பூர்வீகத்தில்
வேறு மொழியை பேசிய இன்று தமிழை பேசி தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இவங்களுடைய ஜாதியை நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம் இல்லையா? அது நம் அரசியலை பற்றி நான் சொல்கிறேன். அப்படி இங்கே வரும்போது இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளினுடைய ஆட்சியாக அமையும். அதுதானே சரியான குடியாட்சியாக இருக்க முடியும், மக்களாட்சியாக இருக்க முடியும். மக்கள் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஆட்சியாகத்தானே இருக்கணும். அது அந்த பார்வையில் தான் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்த அணுகுமுறையில் அரசியல் அணுகுமுறையில் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் கொள்கையை விட்டு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லலை. இது தமிழ் இனம் அப்படின்றத நான் மறுக்கலை. தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு வர்றதை தான் பேசுகிறேன். தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் இன அரசியல் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பிரித்ததே ஒரு கன்வீனியன்ஸுக்காக பிரித்தது தான். இதுலேயே எல்லை தகராறு நடந்துச்சா? இந்த கேரளாவில் இந்த பகுதி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அங்கே விட்டுட்டாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு மலையாளிஸ் எடுத்துக்கிட்டனால அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க புலம்புறாங்க, தெலுங்கு ஆந்திராவில் புலம்புறாங்க, கன்னடத்தில் புலம்புறாங்க. எல்லாத்துலேயுமே இது அதாவது மாநிலங்களை வரையறை செய்ததில் பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு அரசியல் ரீதியான பிரிவினை, இன ரீதியான பிரிவினை கிடையாது. இட்ஸ் a political entity, not ethnic. தமிழ்நாடு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம அரசியல் பண்ணுறோம். அதுக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸு, அந்த பவுண்ட்ரிஸு, அதை கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக, இன்னும் விரைவாக, இன்னும் சுமூகமாக, இன்னும் இஃபெக்டிவாக இந்த நாம் தமிழர் கட்சி எல்லா இடையும் போய் சேர முடியுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்திலேயே அவர் பாருங்கள் 234 கேண்டிடேட்ஸ் அறிமுகப்படுத்தினாரா, அதுலேயே தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் இடம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த கூட்டத்தில் நான் நினச்சேன், எனக்கு அந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்சர்வ் பண்ணையில் எனக்கு தோணுச்சு, இவர் மட்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது எல்லாரையுமே அரவணைத்து எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, எல்லாருடைய பங்கேற்பும் இருக்கக்கூடிய ஆட்சியாக அது இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? இந்த கொள்கை போய் சேர்றதுக்கு இன்னைக்கு ஒரு நிச்சயமாக நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் இந்த நாம் தமிழர் கட்சி தோழர்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ளுவதில் தமிழ் பேசாத தமிழர்கள், தமிழ் பேசாத இல்லை, தமிழ் தான் பேசுகிறாங்க, தமிழர்களாக தான் இருக்கிறாங்க, தமிழ் அல்லாத மொழியை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் அவங்க கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னும் நெருங்கி வர முடியல. வந்தால் நம்மளை விரட்டி விட்டுருவாங்களோ, ஏன்னா அதுக்கு அந்த மாதிரியான உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அடித்து விரட்டி விடுறாங்க. உள்ள நாட்டுக்குள்ளேயே அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக மக்கள் மாறுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரெஃப்யூஜிஸ் ஆயிடுறாங்க, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட், அப்படி ஆகி போயிடுது. இலங்கையில் நடந்ததை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கேயே இந்தியாவிலேயே பல மாநிலங்களில் நடக்குது. நமக்கே இங்கே கர்நாடகாவில் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையுமே நடக்கிறது. அது அனுபவம். இப்போ இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சம் உள்ளூர இருக்குது. அந்த பயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு நாம் தமிழருக்கு இருக்குது. அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் எங்கேயும் போயிடுங்க.